வணக்கம் நண்பா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில கவர்மெண்ட் வேலைக்காக பதிவு பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ, இந்த கவர்மெண்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில நம்ம எல்லாருக்கும் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏ டூ இசட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 21 விதமான கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே குடுத்துருக்காங்க. அதோடைய பிடிஎஃப் தாங்க முழு விவரமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொறுமையா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு பரிந்துரை செய்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ஆகியும் இதுவரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணல. ஸோ, என்ன ரீசன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அத தாங்க முழு விவரமா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஓன் பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா விளக்கம் குடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் என்ன டீட்டெயில்ன்றதை பார்த்துடலாம். தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஏற்படும் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பாக பரிந்துரை மூலம் மட்டுமே நிரப்பப்படுகிறதா என்பதை தெரிவிக்கவும் கேட்டிருக்காங்க. எல்லா அரசு பணியிடமும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா தான் நீங்கள் பணி வழங்குறீங்களான்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் மேலே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பணி காலியிடத்திற்கு தெரிவு செய்வதற்கு எத்தனை நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரப்புலேருந்து கேட்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனுதாரர் தன் பதிவு செய்த கல்வி தகுதி குறித்து பரிந்துரை பதிவு மூப்பு விவரத்தை எவ்வாறு அறியலாம்? மாநிலம் முழுவதும் பதிவு செய்துள்ள பதிவுதாரர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள பதிவேட்டில் உள்ள குறிப்பிட்ட கல்வி தகுதி கொண்ட பதிவுதாரர்களின் விவரம், முகவரி, பிறந்த தேதியின் பதிவு விவரம் எவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா அறியலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் முகவரி குறித்து விவரங்களை அளிக்கவும் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கலாம் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதிக்கு பரிந்துரை பதிவு மூப்பு என்ன என்று கூற இயலுமா? ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதிக்கு பரிந்துரை, அதாவது நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிற டிகிரியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு பதிவுதாரர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலி பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்படும் நேர்வில் எத்தனையாவது வரிசையில் இடம்பெற்றுள்ளார் என அறிய இயலுமா? நான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பதிவு வந்து பார்த்திங்கன்னா செய்து 20 ஆண்டுகள் ஆகிறது. ஏன் எனது பெயர் ஒரு நேர்முக தேர்வில் கூட பரிந்துரை செய்யப்படவில்லை, என்ன காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரே கொஸ்டின். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலக பதிவுதாரர்களின் வயது வரம்பில் சலுகை குறித்து தெரிவிக்கவும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன வந்துட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு கேஸ்ட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வரணும்னு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின முழு விவரம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி பதிவுதாரர்களின் விவரம் எவ்வாறு அறியலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கு விதிமுறைகள் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் பெறுறதுக்கு என்னென்ன ரூல்ஸுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பதிவு மூப்பில் மாற்றம் ஏதுமின்றி ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பதிவை மாற்றும் விதி குறித்து தெரிவிக்கவும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க, இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுக்கல்வியை மட்டும் கொண்டுள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற என்ன செய்யலாம் கேட்டிருக்காங்க.
நான் +2 படித்து வருகிறேன். நான் உயர்கல்வியில் என்ன மாதிரியான படிப்புகள் எடுத்து படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும்? மேலும் கல்வி உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா, அதோட விவரம் என்னன்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு பட்டதாரி. கிராமத்தில் வசித்து வருகிறேன். அரசு வேலை பெறும் நோக்கத்தில் போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தயார் செய்ய விரும்புகிறேன். என்னால் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தினந்தோறும் வந்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலவில்லை. நான் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வது எவ்வாறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுனா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் அரசு கலைக்கல்லூரியில் படித்து வருகிறேன். இப்போதிலிருந்து போட்டித் தேர்வுக்கு போட்டித் தேர்வுக்குனா தயார் செய்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. நான் ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த மாணவன். கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வருகிறேன். நான் போட்டித் தேர்வுக்கு தயாராவது எப்படி? அரசு பணி கிடைக்கும் வரை தனியார் துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. நான் சுயமாக தொழில் செய்து முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 21 விதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் இருக்கும். ஸோ வாங்க என்ன டீட்டெயில் ஆனதை ஃபுல்லாக பார்த்துலாம். வினாக்கள். வேலைவாய்ப்பு பதிவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பித்தல் செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள மனுதாரர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பித்தல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பிக்க வேண்டிய கெடு வந்து பார்த்திங்கன்னா தேதியிலிருந்து 3 மாதத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தவறு நேர்வில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா 18 மாதம் சலுகை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி புதுப்பித்தல் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. நேரில் இணையதள வாயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. www.tnvelaivaaipu.gov.in ஓகேங்களா? ஸோ இந்த இணையதள முகவரியில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி முன்னுரிமை பிரிவில் பதிவு செய்துள்ள மாற்றுத்திறனாளி பதிவுதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பித்தல் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் முகவரி குறித்து விவரங்கள் அளிக்கவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து சார்நிலை அலுவலகங்கள் மற்றும் முகவரி குறித்து விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து உயிர் பதிவேட்டில் உள்ள குறிப்பிட்ட கல்வி தகுதி கொண்ட பதிவுதாரர்கள் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முகவரி, பிறந்த தேதி, பதிவெண், பதிவு மூப்பு விவரம் குறித்து எவ்வாறு அறியலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலைவாய்ப்பு அலுவலக உயர் பதிவேட்டில் ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்து காத்திருக்கும் பதிவுதாரர்களின் மொத்த எண்ணிக்கையை மற்றும் அறிய இயலும். அந்த எண்ணிக்கையை அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா புதுப்பதிவு, புதுப்பித்தல், வேறு மாவட்ட பதிவு மற்றும் போன்ற காரணங்களால் மாற்று. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பாயிண்டில் ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மாநிலம் முழுவதும் பதிவு செய்துள்ள பதிவுதாரர்களின் எண்ணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா TN வேலைவாய்ப்பு government.in ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லிகிட்டே வந்துடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. மனுதாரர் தன் பதிவு செய்த கல்வி தகுதி குறித்து பரிந்துரை பதிவு மூப்பு விவரத்தை எவ்வாறு அறியலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நடப்பு மாதத்தில் இந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட் ஆஃப் சீனியாரிட்டின்ட்டு அதன் தலைப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பணி காலியிடத்திற்கு தெரிவு செய்வதற்கு எத்தனை நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்படுவார்கள் கேட்டிருக்காங்க. தற்போது அரசு விதியின்படி ஒரு காலி பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் என்ற விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஏற்படும் காலி பணியிடங்கள் வேலைவாய்ப்பாக பரிந்துரை மூலம் நிரப்பப்படுகிறதா என்பதை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கவும் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் TNPSC ஓகேங்களா? அதுக்கப்புறம் TRB, அதுக்கப்புறம் MRB, அதுக்கப்புறம் TNUSRB ஓகேங்களா? போன்ற தேர்வு வாரியங்களில் வரம்புக்கு உட்படாத தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார் நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு செய்யப்பட்டு 1:5 என்ற வீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவுதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க.
மேலும் இப்பணி காலியிடங்களுக்கு குறித்து அரசாணை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செய்தித்தாள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதிக்கு பரிந்துரை பதிவு மூப்பு என்ன என்று கூற இயலுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியை கொண்ட காலி பணியிட அறிவிப்பு கடிதம் பெறப்படும் நேர்வில் மட்டுமே அதற்கான பதிவு மூப்பு வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் தயார் செய்ய இயலும். அதற்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா பதிவு மூப்பு அறிய இயலும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த டைமில் அப்பப்போ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பதிவுதாரர் குறிப்பிட்ட காலி பணியிடத்திற்கு பரிந்துரை செய்யப்படும் நேர்வில் எத்தனையாவது வரிசையில் இடம்பெற்றுள்ளார் என அறிய இயலுமான்னு கேட்டிருக்காங்க. வேலை அளிப்பவர்களிடமிருந்து பணி காலியிடங்களை அறிவிக்கப்படும் பொழுது வேலை அளிப்பவர்களால் கேட்கப்படும் பணி காலியிடங்களின் எண்ணிக்கை, வயது வரம்பு, இன சுழற்சி மற்றும் இதர விதிமுறைகள் பரிந்துரை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த காலி பணியிடத்திற்கு பரிந்துரை வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுபவர்கள் பதிவு மூப்பு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு மூப்புனா வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி, ஓகேங்களா. பதிவு மூப்பு அடிப்படையில் மனுதாரர் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அமரர் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் வரிசை எண்ணை கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்க இயலும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வீடியோ ரொம்ப ஸ்பீடாகவே மூவ் ஆகும். என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறப்பவே அந்த வீடியோ ஸ்க்ரீன் ப்ளே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. நம்ம மனசில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தெளிவாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பதிவு மூப்பு அடிப்படையில் எதுவும், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு போனோன்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுன்னு இருக்குது இல்லைங்களா, டிஎன்பிசி, அதுக்கப்புறம் அது போல் எக்ஸாம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படித்து நம்ம அதில் வெற்றி பெறுவதுன்றதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அதை பற்றின முழு விவரமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சுயதொழில் செய்து முன்னேறுவது எப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் வரத்துக்கு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.